எல்லோரோடு பழகுறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இருந்தாலும் அவர்களோட கஷ்டம் அல்லது நோயோ இதே போல் பல அனைகளை கேட்டு உணர்கிறோம். அவங்க வேதனைகளை கேட்குறோம், அல்லது அவங்க சொல்கிறத கேட்குறோம், அல்லது அன்போடு நாம் பழகுறோம். இந்த நாம் பழகி அது வரும்போது அவர் உணர்வுகள் நம் உடலிலே அதிகமாக பதிவாகுது. சந்தர்ப்ப பேதத்தால் அவர் நோய்வாய்ப்பட்டு இந்த உடலை விட்டு அந்த ஆன்மா பிரிந்து விட்டால் அவர் வாழ்க்கையில் எத்தனை பேருடன் பழகினாலும் யார் மேல் அவர் கடைசி நிமிஷத்தில் பற்று அதிகமாகி அந்த நோயினால் வெளிவந்தால் அந்த ஆன்மா பற்றுள்ள உடலுக்குள் வந்துவிடும். கடைசி நிமிடத்தில் அவர் உடலிலிருந்து பிரிந்த நேரத்தில் எந்த நோயோ அந்த உணர்வு அணுக்களை இந்த உடலில் வந்து அதே நோயை உருவாக்க தொடங்கிவிடும். அந்த நோயை உருவாக்கி அந்த உடலுக்குள் இருந்த அந்த ஆன்மா அதன் விஷத்தன்மையை பெருக்கி இந்த உடலை வீழ்த்தி வைத்து வெளியே சென்றால் மனிதன் அல்லாத பிறவி பிறக்கின்றது. ஆனால் சந்தர்ப்பத்தால் நாம் கேட்டுணர்ந்த இந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாவதனால் அந்த ஆன்மா நமக்குள் வர காரணமாகின்றது. உதாரணமாக புலி மிக விஷம் கொண்டது, மான் சாந்தமானது. புலியை உற்று நோக்கி அதனுடைய வீரிய உணர்வை நுகர்ந்தால் அஞ்சி ஓடுகின்றது. இருந்தாலும் புலி நுகர்ந்த உணர்வுகள் புலியின் மனத்தை நுகர்ந்த மானின் உடலுக்குள் அது வலுப்பெறுகின்றது. மானை புலி அடித்து கொண்டால் மானின் உயிரான்மா புலியின் நினைவுடன் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று பரிணாம வளர்ச்சி அடைந்து விடுகின்றது. மான் புலியாக. இதே போலதான் மனிதனின் வாழ்க்கையில் ஒரு மனிதன் உடலில் வேதனை என்ற உணர்வுகள் அதிகரித்தால் அது நண்பனந்த நிலைகள் நாம் பழகினாலும் அந்த வேதனையின் உணர்வுகள் நமக்குள் அந்த ஆன்மா பிரிந்த பின் நம் உடலுக்குள் ஏற்றுக்கொள்கின்றது. நமக்குள் வந்தால் நாம் இனமாக பிறக்கும் நிலையும் இல்லை. அந்த வேதனையின் உணர்வை நமக்குள் உருவாக்கி நம்மை வீழ்த்திவிட்டு நாம் யார் மேல் பற்றுக்கொள்கிறோமோ அவர் உடலுக்குள் செல்கின்றோம். ஆனால் அந்த ஆன்மா மனிதன் அல்லாத ஒருவர் பெறுகின்றது. இப்போ சந்தர்ப்பத்தால் நாம் அனைவருடன் பழகுகின்றோம், அன்புடன் பாசத்துடன் பழகுகின்றோம், நண்பர் என்ற நிலைகளில். ஆனாலும் எதிர்பாராத குடும்ப தகராறிலையோ அல்லது எதிர்பாராத விபத்திலையோ அது எத்தகைய விபத்தில் சிக்குகின்றதோ அது ஜீவன் போகும்போது பழகிய நண்பர் மேல் அந்த எண்ணத்தை செலுத்தி விட்டால் அந்த ஆன்மா உடலை விட்டு வெளிவந்து விடுகின்றது. ஆக உன்னுடைய நண்பன் இந்த மாதிரி போய்விட்டான் என்று எண்ணினால் அந்த வேக உணர்வுடன் நாம் நுகரப்படும் போது அந்த ஆன்மா அவருடைய உணர்வு நமக்குள் இருப்பதனால் அவர் நம்ம உடலுக்குள் வந்து விடுகின்றது. தீயில் கரையோ, ஆக்சிடென்ட் ஆகியோ, தற்கொலை செய்து கொண்டோ, விஷத்தை குடித்தோ இந்த மாதிரி உணர்வுகள் அதிகமாக இறந்தால் எந்த நண்பனுடைய நிலையிற்கு அங்கு வந்து விடுகின்றது. இதே போன்று அது வரவில்லை என்றாலும் நாம் ஒரு இடங்களுக்கு செல்றோம், இந்த வீட்டில் இந்த மாதிரி மருந்தை குடித்து இறந்தார் என்று வைத்துக்கொள்ளும். அது சொன்ன பின் அந்த வீட்டுக்கு குடி போகும்போது திடீர்னு அந்த நினைவுகள் வரும். இரவிலே தூங்கும்போது பதிந்த நினைவுகள் அந்த உணர்வுகளை கவரும். அந்த கவரும் போது தூக்கத்திலே அதிர்ச்சியின் வேகம் வருது. அப்போ அந்த உடலை விட்டு சென்ற அந்த ஆன்மா அதே உணர்வு கொண்டு இந்த உடலுக்குள் வந்தால் அது கடைசி மரணம் அடையும் போது எப்படியோ அதே போன்று இந்த உடலில் மருந்து குடித்து இழத்து கொண்டிருந்தால் வேதனைப்பட்டால் அதே உணர்வை இங்கே ஊட்டும். இதையெல்லாம் மனிதருக்குள் மனிதன் நாம் பழகும் போது நம்மை எரியாமலே நமக்குள் புகும் நிலை. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீளுதல் வேண்டும். அவ்வாறு மீள வேண்டும் என்றால் இதை போல நாம் துருவ தியானங்கள் எடுத்து நாம் பழகதை பழகினால் அந்த வலுவான நிலைகள் கொண்டு இத்தகைய நண்பர்கள் உடலை விட்டு இந்த ஆன்மா போய்விட்டது என்றால் அடுத்த கவனம் ஈஸ்வரா என்று நம் உயிரான ஈசனை வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பார் செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும்.
என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று ஒரு 5 நிமிடமாவது அல்லது 3 நிமிடமாவது இந்த உணர்வினை நாம் சுவாசித்துக் கொண்ட பின் நாம் எந்த நண்பனின் ஆன்மா வெளியே சென்றதோ அந்த உடலை விட்டு பிறந்து சென்ற இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து இந்த உடலில் பெற்ற விஷத்தின் தன்னை நீங்கி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் கலந்து சப்தரிஷி மண்டலங்களின் ஒளி அலைகளுடன் கலந்து இந்த உடலில் பட்ட அந்த உணர்வுகள் விஷத்தன்மைகள் கரைந்து உயிருடன் ஒன்றிய மகிழ்ச்சி என்ற உணர்வு கொண்டு அது பிறவியில்லா நிலை கண்டு பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து பிறவியில்லா நிலை என்ற அழியா ஒளி சரீரம் பெற்று வாழ வேண்டும் என்று நாம் எண்ணினால் அவர் உணர்வு நமக்குள் இருப்பதனால் இதன் வலுவின் துணை கொண்டு இந்த ஆன்மாவை நாம் வீண் செலுத்தி விடலாம். அவ்வாறு சென்றால் அவர் கேட்ட உடனே அவர் உணர்வு நமக்குள் இருப்பதனால் அவர் உடல் என்ற உணர்வுகளை நமக்குள் வராத தடுக்கலாம். இல்லை என்றால் சகஜ வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே பிற ஆன்மாக்கள் நமக்குள் வந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மீளுதல் வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கூட்டு தியானங்களை நாம் செய்து நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் சரி நாம் இத்தகைய துயர செய்திகளை கேட்டால் அந்த துயரமான உணர்வு அழுத்தமாக விழித்தால் நமக்குள் வந்துவிடும். அதை போன்று வராது தடுக்க கேட்டவுடனே அந்த இடத்தில் நாம் விழித்திருத்தல் வேண்டும். ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும். எங்கள் உடல் முழுதும் படர வேண்டும். எங்கள் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று இதை தியானித்துவிட்டு அந்த துய நிலை என்றாலும் அதிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியின் அசக்தி அவர்கள் குடும்பத்தில் படர்ந்து அவர்களுடைய துயரத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியின் அசக்தியால் அவர்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் உடல் நலம் பெற வேண்டும் என்று நமது உணர்வினை வெளிப்பாய்ச்சி பழகுதல் வேண்டும். என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வினை நாம் நுகர்ந்திருப்பனால் வலுகொண்ட உணர்வு கொண்டு நாம் பாய்ச்சும் உணர்வுகள் அவருடைய உணர்வான்மை நமக்குள் வராது தடுக்கும். என்று சூரியனோ தனது வாழ்க்கையில் பிற மண்டலங்களுடைய உணர்வை எடுத்து தனக்குள் மிக சக்தி வாய்ந்த நிலைகளை உருவாக்குகின்றது பாதரசமாக. அது தான் உடலுக்குள் மற்ற நட்சத்திரங்களோ மற்ற விஷத்தன்மை கொண்டதோ சூரியன் தனக்குள் கவர்ந்து தன் அருகிலே கொண்டு வரும்போது தனக்குள் இருக்கும் பாதரசத்தால் மோதி விஷத்தை பிரித்து விடுகின்றது. தன் ஒளி நிலையிலிருந்து அது மாறாது தனது வளர்ச்சியின் தன்மை பெறுகின்றது. இதே போன்று நாம் இயற்கையின் தாவர இனங்கள் எடுத்தாலும் வேப்பமரம் தனித்து வாழ்ந்தால் மற்ற ரோஜாப்பூ மனம் வந்தாலும் தன் கலவையில் சேர்த்துக் கொள்வதில்லை. ஆனாலும் அந்த வேப்பமரத்தின் அருகிலே இதை காட்டிலும் அடர்த்தியான மரங்கள் அதிகமாக இருந்தால் அந்த வேப்ப மரங்களுக்கு போகும் சத்தை அது தடைப்படுத்தும். ஆனால் அதை தடைப்படுத்தும் மரங்களோ இதை கவர்ந்து கொள்வதில்லை. இதை போன்று நாம் மனிதனாக இருக்கும் நாம் எத்தனையோ வகையான குணங்கள் நமக்குள் உண்டு. நாம் கோபமாக இருக்கும்போது நாம் எவர் எதை சொன்னாலும் அந்த உணர்வு நம் பக்கம் அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் சக்தி வராது. நாம் வேதனையாக இருக்கும்போது இந்த விஷயத்தின் தன்மை அதிகம். பிறர் யாராவது சந்தோஷமான செய்தி சொன்னால் நமக்கு இன்னும் மேலும் வேதனையும் கோபமும் அதிகமாகும். அதே சமயத்தில் நாம் வெறுப்படைந்த நிலைகள் இருந்தால் பிறர் ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால் இந்த மகிழ்ச்சியை பேசுவோர் மேலேயே நமக்கு வெறுப்பு வரும். ஏன்னா அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வை நமக்குள் விடாது. ஆக குழம்புக்குள் எல்லாம் சுவையாக இருப்பனும் ஒரு துளி விஷம் அதிகரித்தால் மயங்கச் செய்கின்றது. அதில் சிறிது உப்பு அதிகரித்தால் சுவை மாறுகின்றது. இதை போலதான்
தனது நிலைகளில் இது வலுகொண்டு நாம் தடுக்கும் நிலைகள் வர வேண்டும். குழம்புக்குள் நாம் உப்பு அதிகரித்தால் அது எவ்வாறு ஆகின்றதோ, நாம் சமமான உடலின் உணர்வு இருக்கப்படும் போது அவர் செய்யும் உணர்வுகளை கண்ணால் பார்த்து இப்படி செய்கிறானே என்ற உணர்வினை அது கவர்ந்து விடுகின்றது. உயிரிலே பட்ட பின் நம் நல்ல எண்ணங்களுக்கும் அதுக்கும் அந்த நல்லது சொல்லுகிறார் அல்லவா, அவர் இவர் செய்யும் உணர்வினை நுகர்ந்தால் அவருடைய நல்ல குணத்தை அடக்கிடும் சக்தி வந்து விடுகின்றது. ஆக அவர் மேல் வெறுப்பின் தன்மை வருகின்றது. இந்த வெறுப்பான உணர்வுகள் வளரப்படும் போது இந்த நண்பருக்குள் அன்னை சொன்னேன் கேட்கலேன் அவர் மேலே வெறுப்பின் தன்மை வரும். ஆக வெறுப்பாக பேசிய உணர்வுகள் இங்கே மாறுபட்ட நிலைகள் வரும். இப்படித்தான் மனிதனுக்குள் இப்படி நாம் நேரடியாக அந்த தீமை செய்கிறான் என்று உணர்ந்து நன்மை செய்யும் நிலையை சொன்னாலும் இந்த வேதனைப்பட்டவன் வேதனையுடன் இருப்பவன் மற்றவரை சொல்ல மாட்டான். வேதனைப்பட்டு கொண்டிருப்பவனே வேதனை இல்லாத ஒரு நண்பன் உற்று பார்த்து அவருடைய நிலைகள் எடுத்து சொல்லத் தொடங்கினால் அந்த வேதனை உணர்வு நல்ல எண்ணத்துடன் கலந்து விடுகின்றது. இந்த 2 உணர்வும் நுகர்ந்த பின் நமது உயிர் ஓம் நமச்சிவாய இவை 2ஐயும் கலந்து அதனை அணுவாக விளையும் அணுக்களாக மாற்றிவிடுகின்றன. ஆனால் அந்த நண்பன் நம்மேல் பக்குவம் கொண்டு நம்மை நிலை தடுமாறி இருப்பதை உணர்ந்து அதை பேசுகின்றான். அவன் நம்மை காக்க அவன் சொல்லுகின்றான். என்றாலும் நமது வேதனையின் உணர்வு நல்ல எண்ணத்தில் அதை அடக்கி அந்த உணர்வு அவனுடன் கலந்து அந்த அணுவின் தன்மை அடைந்து விடுகின்றது. அப்ப அந்த நண்பனை எண்ணும் போதெல்லாம் அவன் வேதனைப்பட்ட உணர்வும் நமக்குள் அந்த வேதனை சுவாசித்து நல்ல எண்ணங்களை நாம் பார்க்கும் மனம் நாம் சோர்வடைவது போல அடிக்கடி அந்த நண்பனை நினைக்கும் போதெல்லாம் நமக்குள் வந்துவிடும். இதே போல் ஒரு குடும்பத்தில் அடிக்கடி இத்தகைய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் ஒரு குடும்பத்தில் மருமகளோ அல்லது மாமியாரோ அல்லது சகோதரர்களோ இதே போல் அவரவர் நிலைகளுக்கு ஒப்ப இந்த மாறுபட்ட நிலையில் வரும்போது ஒன்றுபட்டு வாழ்ந்த இந்த உணர்வுகளின் சக்திகள் இப்படி அவர்களில் இப்படி ஒருத்தர் கோபமாக இருக்கும்போது சாந்தமாக இருந்த உடனே இது வளைந்தது. அப்போ அவர்களை நினைக்கும் போதெல்லாம் இப்படி செய்கிறானே என்ன செய்வது என்று வேதனையின் உணர்வு வரும். ஆக ஒரு குடும்பத்துக்குள் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் பகைமையின் உணர்வுகளை உருவாக்க அது காரணமாகி விடுகின்றது. ஆக குடும்பங்களில் கலக்கங்கள் ஏற்படுகின்றது. இவையெல்லாம் நாம் எப்படி போக்குவது? சற்று யோஜனை செய்யும். இதே போல நாம் காலை துருவ தியானத்தில் கணவனும் மனைவியும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் முழுதும் படர வேண்டும், எங்கள் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் வளர்த்து கொண்டு நாம் வரும்போது இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள் ஒரு குறைபாடுகளை கண்டால் அந்த உணர்வு நமக்குள் அது அதிகரித்து நம் நல்ல எண்ணத்தை மாற்றி அவர்கள் மேல் வெறுப்பும் வரும்படி வராதபடி தடுத்து நாம் தடுக்க ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று. ஏனென்றால் அது நாம் பதிவு செய்திருந்தால்தான் எண்ணும் போது அது கிடைக்கும். அப்போ நாம் இந்த தியானத்தால் அந்த வலுவை பதிவு செய்து கொண்ட பின் இதுவாரி சந்தர்ப்பங்கள் வந்தால் அந்த நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்றும் நம்ம குடும்பத்துக்குள்ளே இத்தகைய குறை இருந்தால் அடுத்த நிமிடம் இதே போல் அந்த தியானத்தை செய்து கொண்டு நாம் யார் இந்த குறைபாடு உள்ளரோ அவர் அறியாமை இருள் நீங்க வேண்டும், பொருள் காணும் சக்தி பெற வேண்டும், மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி அவர் உடலிலே படர வேண்டும், பொருட்களில் நடக்கும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும், குடும்ப பற்று வர வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் அந்த உயர்ந்த அந்த ஞானின் உணர்வை கலந்து அந்த தவறு செய்யும் உணர்வின் நிலையை நம்முடன் கலந்து விட்டால் அவர் செய்யும் தவறு நமக்குள் சிரித்து விடுகின்றது. நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நமக்குள் கூடுகின்றது. இதை வைத்து நமக்குள் சொல்லும்போது நாம் இதே வார்த்தை நீ மகிழ்ச்சியின் அசக்தியால் உன் சிந்திப்பாய், உன் துயரங்கள் நீங்கும், நீ எண்ணிவிடி நல்ல உணர்வுகள் நல்ல குணங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும், நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் என்ற இந்த உணர்வினை பாய்ச்சினால்
நம்மை எரியாமை சந்தர்ப்பத்தை தீமைகளின் சந்தர்ப்பத்தை நீக்குவோம் அப்படின்னு இந்த உணர்வை கலந்து சொல்லால் செவிகளை சேர்க்கப்படும் போது நமக்குள் வளர்த்து கொண்ட இந்த ஆன்மா நாம் சொல்லும் செவிகளை பார்க்கும்போது அவர்கள் கண்ணின் தன்மை நம் ஆன்மாவில் வெளிப்படுவதை நுகர நேரும். ஆகவே இணைந்து வாழும் இந்த உணர்வுகள் அவர்களை இணைத்து அந்த குணங்களை வெறுக்காது இந்த உணர்வின் தன்மை கலந்து நாம் அதை செயல்படுத்தும் போது அங்கே இந்த வெறுக்கும் தன்மை வராது. நமது நிலைகள் இங்கே எண்ணி அவர்கள் சிந்திக்கும் தன்மையும் அந்த வெறுப்பின் நிலையை மாற்றும் சக்தியும் அங்கே வரும். இவ்வாறு நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் எத்தகைய நிலைகள் இருந்தாலும் உடலில் அழுக்குப்பட்டால் குளித்து விடுகின்றோம், துணியில் அழுக்குப்பட்டால் துவைத்து விடுகின்றோம். நாம் சுத்தமான தரையில் அசுத்தம் இருந்தால் அதை தூத்தி விடுகின்றோம். பாத்திரங்களில் அழுக்குப்பட்டால் அதை நீக்கி விடுகின்றோம். ஆனால் நம் ஆன்மாவில் இத்தகைய நிலைகள் கேட்டறிந்து அவருடைய சங்கடங்களை கேட்டால் நமக்குள் நம் ஆன்மாவில் இங்கே அசுத்தம் பட்டு விடுகின்றது. இதை நுகரப்படும் போது அவர் செய்த வேதனை உணர்வே நமக்குள் வரத் தொடங்கி விடுகின்றது. ஆக அவர் செய்யும் தவறினை நமக்குள் பதிவாக்கிவிட்டால் அவர் தவறு செய்யும் உணர்வை நம் ஆன்மாவாக மாற்றி இங்கே நிலை கொள்ளுகின்றது. அவரை நினைக்கும் போதெல்லாம் இந்த உணர்வு வலுவரும். இதை நுகரும் போதெல்லாம் அவர் மேல் வெறுப்பு வரும். அவர் மேல் வெறுப்பரும் உணர்வு வரும்போதெல்லாம் நான் தொழிலில் இருந்தால் இந்த தொழில் சீராக செய்ய முடியாத நிலை வரும். ஆக இதே போல நாம் வெறுக்கும் தன்மை வந்தால் நாம் சுவாசிக்கும் நம்ம நல்ல அணுக்களுக்கு எதிர்நிலையாகும். இப்ப அவருடன் எப்படி வெறுக்கும் நிலை வருகின்றதோ நம் உடலில் அவரை எண்ணிய அணுக்களுக்கும் நம் உடலில் நல்ல அணுக்களுக்கும் இதனுடைய மனத்துக்கும் அதற்கும் எதிர்நிலையாகி உடல்களில் பளீர் என்பதும் சோர்வடையதும் மேல்வலியும் கைகால் குடைச்சல் என்ற இதுகள் வரும். நாம் நுகர்ந்த உணர்வுகள் அந்த ஆன்மாக்கள் கவர்ந்து வரும்போது இரத்த நாணங்களில் கலந்து இந்த அவருடைய வெறுப்படையும் உணர்வுகள் நம் இரத்த நாணங்களில் சுழன்று வரும்போதுதான் நமக்குள் கைகால் அங்கங்கள் மேல்வழி இதை போன்ற நிலைகள் நமக்குள் உருவாகின்றது. இதையெல்லாம் நம் சந்தர்ப்பத்தால் நமக்குள் வரும் நிலை. ஒரு சுவை கொண்ட பதார்த்தம் சரியாக இருப்பின் அதுமேல் காரத்துவள் உழுந்துவிட்டால் காற்றில் வருவது அதை சாப்பிட்டால் மேல்பாகம் நமக்கு எப்படி இருக்கும் அந்த சுவை இருக்கும், உள்பாகத்துக்குள் சென்றால் நல்லதாயிருக்கும். இதை போன்றுதான் நம் ஆன்மா நாம் நுகர்ந்தால் இதனுடைய தன்மை வந்து விடுகின்றது. நாம் நுகர்ந்தறியும் போது முதலே அதுதான் நமக்குள் செயல் வருகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள்தல் வேண்டுமென்றால் அவசியம் கணவனும் மனைவியும் காலை துருவ தியானம் இருந்தாக வேண்டும். ஆக நாம் முதலே சொன்ன மாதிரி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று கணவன் மனைவிக்கும் நாம் முதலே சொன்னது இந்த முறைப்படி தியானத்தை எடுத்து இருவரும் ஒன்றென வளர்த்து விட்டால் இருவரும் சேர்த்து அந்த அருளி என்ற உணர்வினை வளர்த்த இந்த நிலை நாம் மிக சக்தி வாய்ந்ததாக மாறும். யமனிடமிருந்து சாவித்திரி தன் கனவினை மீட்டினார். ஆக கணவனில் இருக்கும் பற்றின் தன்மை கொண்டு அது வலுவானதனால் கணவன் இந்த உடலை விட்டு சென்றாலும் வலுகொண்டு தனது நிலைகளை இணைத்து தன்னுடனே அரவணைத்துக் கொண்டது என்பது சாவித்திரியின் கதை. ஆகவே இவ்வாறு இணை சேர்த்து உணர்வு வளர்த்த அவர்கள்தான் எதனை அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு இருவரும் பெற்றனரோ இந்த ஆன்மாக்கள் எவ்வழியில் தனித்து பிரிந்தாலும் இந்த உயிர் அங்கே துருவ நட்சத்திரத்துடன் தான் சென்றடையும். நாம் துருவ தியானம் இருந்தால் அங்கே சென்ற பின் இந்த உடலில் பெறும் நஞ்சினை இழக்கின்றது, கரைக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் மனைவியின் நிலைகளில் அது ஒன்றிய நிலைகள் இருக்கும், இது கரையாது. ஆக அந்த உணர்வின் தன்மை தான் எடுக்கும் போது அடுத்த கணம் இதே துருவ தியானத்தின் நிலைகள் இறக்கப்படும் போது பின் நம் ஆன்மா சென்றால் அந்த கணவனுடன் இணைந்து அதுக்கப்புறம்தான் கணவனின் வளர்ச்சி. அதே போல மனைவின் ஆன்மா சென்றால் அந்த கனவின் நிலை வரும்போதுதான் இந்த உணர்வின் தன்மை எடுத்து அந்த நட்சத்திர துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் என்ற ஒளிக்கட்டைகள் வளரும். ஆகவே இந்த சூரியன் அழிந்தாலும் இந்த இருவரும் ஒன்று சேர்த்து வந்த பின் எப்படி துருவ நட்சத்திரத்தின் நிலைகள் எடுத்தோமோ துருவ நட்சத்திரம் அகண்ட அண்டத்தின் நிலையை அது ஒளியாக மாற்றுகின்றது. அதிலிருந்து வருவதை அதை நுகர்ந்ததனால் அதன் சக்தி நமக்கு கிடைக்கின்றது. இப்போ ஒரு மனிதன்
தனக்கும் நோய் என்ற நிலைகள் இருந்த பின் அதன் உணர்வை நமக்குள் பதிவாக்கி கொண்டால் அந்த மனிதன் இறந்தாலோ அவன் உணர்வு நமக்குள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே நாம் அவன் அதிகமாக நமக்குள் சேர்த்த பின் அவன் மடிந்தாலோ அந்த ஆன்மா நமக்குள் வருகின்றது. இதை போன்றுதான் துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை நாம் எடுக்க பழகினால் இந்த உடலுக்கு பின் இன்னொரு உடலின் நரக வேதனைப்படுவதை பார்க்கலாம். ஒருவர் இறந்து விட்டால் இன்னொரு உடலுக்குள் சென்றால் இந்த உயிரான்மா இந்த உடலில் எத்தனை வேதனைப்பட்டதோ அது அந்த உடலுக்குள் இந்த மருந்து குடித்து நான் செத்து விடுவேன் என்றாலும் இந்த உயிர் வெளியிலே போன பின் இந்த உணர்வின் தன்மையாதான் உயிரின் துடிப்பால் நரக வேதனைப்படும். ஒரு மனிதனுக்குள் போனால் இந்த உணர்ச்சி ஊட்டி அந்த நரக வேதனைப்படுத்தும். நான் தற்கொலை செய்து கொள்வேன் இவர்கள் எண்ணுவார்கள். வளர்ச்சி பெறும் உணர்வுகளை தடைப்படுத்தினால் அதனின் வேதனை உணர்வு கொண்டு உயிர் வெளியே சென்றால் அது உடல்ல சேரவில்லை என்றாலும் இந்த நரக வேதனை, இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அந்த நரக வேதனை. ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் மீள்தல் வேண்டும். மீள வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் இந்நிலைகள் பெற்றால் தீமை என்ற உணர்வு வராது. மனைவியின் சக்தி கணவனை காக்கும். கணவன் நிலையை ஒன்றி வாழ்ந்தால் மனைவியின் சக்தி கணவனை காக்கும், கணவன் சக்தி மனைவியை காக்கும். ஆகவே தீமை வராது, அது காக்கும் நிலைகள் வருகின்றது. மனிதர்களாக இருக்கும் நாம் மற்ற பொருளில் வரும் விஷத்தின் தன்மையை நீக்குகின்றோம். ஆனால் அதே சமயம் நமது ஆன்மாவில் வரும் தீமைகளை நீக்க முடியாது போய்விடுகின்றது. ஆக அந்த தீமைகளை நீக்குவது போன்று நமது வாழ்க்கையில் அடிக்கடி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற்று நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். ஆகவே இந்த வாழ்க்கையில் நாம் அதை பெறச் செய்வதற்குத்தான் அடிக்கடி தியானம் என்ற நிலையில் துருவ தியானத்தை வைக்கின்றோம். அவசியம் நீங்கள் காலை துருவ தியானத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, கணவனும் மனைவியும் வெகு தூரத்தில் இருந்தாலும் அதே போல துருவ தியானம் எடுத்து தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்றும் கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் எண்ணலாம். ஆங்காங்கு ஒரு பச்சை தண்ணி இருந்தாலும் சரி அல்லது ஒரு பால் கிடைத்தாலும் இதை வைத்து தியானத்தை வைத்து அதே நட்சத்திரத்தின் அருள் பெற வேண்டும் என்று ஏந்தி விட்டு அதை நீங்கள் அதை நீரை பருங்கள். அதில் நல்ல நறுமணங்கள் வரும். ஏனென்றால் நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் அதில் திடப்பொருள் வந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் சேரும் அந்த உணர்ச்சியின் தன்மை நம்மை சேர்ப்பதற்கும் நம்ம இரத்த நாணங்கள் சீராகுவதற்கும் சிறுநீரகத்தில் மற்ற குறைகள் இருப்பதும் கிட்னி போன்ற சில உணர்வுகள் மாறுபட்ட நிலை உடல் இந்த விஷத்தன்மை மாற்றும் நிலை வரும்போது இந்த நீரை குடித்தால் அந்த அறுவழி என்ற நிலையில் அந்த கிட்னிக்குள் உள்ள விஷத்தன்மையை நீக்கி நமக்கு நல்ல நிலை செய்யும். ஏன்னா சுத்தகரிக்கும் தன்மை கிட்னிக்கு உண்டு. இதை போன்ற நிலைகள் ஒவ்வொருவரும் நாம் செயல்படுத்தி நாம் பழகணும் என்றால் நமது வாழ்க்கையில் வரும் தீமைகளை ஒடுக்கி புவியின் ஈர்ப்பல்லாது அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்திலே நாம் வாழ வேண்டும். அதன் வழி நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு இனி பிறவி இல்லா நிலைகள் என்ற நிலையை அடைதல் வேண்டும். ஆகவே இதை நாம் ஒவ்வொருவரும் இதை கடைபிடித்து நாம் மனிதனின் வாழ்க்கையில் இதை பெறச் செய்வதற்கு மனிதனின் வாழ்க்கையை நாம் பழகும்போது தயவு செய்து அந்த எந்த நிலை வந்தாலும் அந்த ஆன்மா பிரிந்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளையும் பெற வேண்டும் என்று எழுதிவிட்டு இந்த உடலை விட்டு ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்றும் ஒரே ஒரு தவறான வழிகளை பேசுகிறார் என்றால் அதை கேட்டுணர்ந்தாலோ துயர்ப்படும் செயல்களை நாம் கண்டுணர்ந்தாலோ எவர் துயர்ப்படும் செய்திகளை வெளிப்படுத்துகின்றாரோ கேட்டுணர்ந்தால் அடுத்த நிமிடம் அந்த ஆன்மாவை நமக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரொருளையும் என் உடலுக்குள் படர வேண்டும் என்ற இது வலுவை ஏற்றிவிட்டு அவர் ஆன்மா மகிழ்ச்சியின் அசக்தியால் பரிசுத்தமாக வேண்டும், அவர் சாந்தமாக வேண்டும், ஆக பொறுமையின் இருக்கும் நிலைகள் பெற வேண்டும். அந்த ஈசன் உயிர் வீட்டிற்கும் அந்த உடலான ஆலயத்தில் பரிசுத்தமான நிலைகள் வளர வேண்டும் என்று இப்படி நாம் செய்திட்டால் நமது உணர்வின் பலு வெளியிடப்படும் போது இங்கே வராது. ஆகவே நமக்குள் அந்த சூரியன் எவ்வாறு தனக்குள் எடுத்துக்கொண்ட வலுவின் தன்மை கொண்டு பிற மண்டலங்கள் வருவதை தாக்கி விஷத்தை பெருக்கின்றதோ இதே போல பிறருடைய தீமையின் உணர்வுகள் நமக்குள் ஆன்மாவில் இங்கே இருந்து தேங்காது இதை தள்ளி கொண்டிருக்கும். ஆகவே அறிந்த நாம் இதனை செய்வோம்.
என்று இப்போது எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற என நண்பர்களாக பழகிய அந்த ஆன்மாக்கள் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அலையுடன் கலந்து உடல் வரும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. என சாதாரண வாழ்க்கையில் இப்படி இருந்தால் இறந்த பின் இந்த ஆன்மாக்களை வின் செலுத்தி விட்டார் அந்த உணர்வு அங்கே செல்லுகின்றது. அதன் உணர்வு இருக்கும்போது இவர் உடல் வந்த தீமையின் தன்மை நமக்கு வராதும் தடுக்கின்றது. அதனால் இதை போல நாம் பழகிய ஆன்மாக்கள் உடலை விட்டு பிறந்தால் இதை போன்று நாம் அவர் உடல் வந்த தீமையோ அந்த உடலின் ஆன்மாவோ நமக்குள் வந்துட விடக்கூடாது என்று இந்த முறைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்களை காத்துக்கொள்ளும். ஏனென்றால் இயற்கை நிலைகளில் வலு கொண்டது எதுவோ அதை நுகர்ந்து விட்டால் அதன் ஈர்ப்புக்கே செல்லுகின்றது. இதை போன்ற இயற்கை நிலைகளில் நாம் வாழ்க்கையில் வேதனை, வெறுப்பு, சங்கடம், சலிப்பு, கோபம், குரோதம் இதை போன்ற நிலைகள் நாம் எடுத்தால் அந்த வேதனை பிறருடைய நிலைகளில் உருவானதை நாம் நுகர்ந்தால் இத்தகைய கடும் தீமைகள் நமக்குள் விளைந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மீள்தல் வேண்டும். ஆகவே நாம் இதை போன்ற நாம் எடுத்து இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துவோம். நமது சகஜ வாழ்க்கையில் அவர்கள் கஷ்டத்தை சொல்வார், கஷ்டப்படுவதை நாம் பார்ப்போம், இப்படி ஆகிவிட்டது என்று நாம் எல்லாம் பழகுவோம், பேசுவோம், பதிவாகி விடுகின்றது. ஆனால் இதை போல நாம் நண்பர்களாக இருந்தால் கூட்டு தியானங்கள் செய்து வந்தாலும் சந்தர்ப்பத்தால் நிகழ்ச்சிகள் இவ்வாறு நடக்கும். ஒவ்வொரு சமயத்தின் தீமைகள் நடக்கும் போதோ கீழே கல் விழுந்து மேலே ஆணு அலர்வதோ அல்லது அவர்களுடைய சந்தர்ப்பத்தால் முந்தைய நுகர்ந்த நோய்கள் வருவதோ இதை போன்றவர்களும் நாம் நண்பர் என்ற நிலைகளுக்கு பழகுவோம். அப்படி பழகினாலும் இந்த கூட்டு தியானத்தை நாம் எடுத்து அந்த நண்பர்களுக்கு இந்த நிலை பெற வேண்டும் என்று நாம் எல்லோரும் சொல்லும் போது நமக்குள் நாம் சகஜ வாழ்க்கையில் கேட்டறிந்த இந்த உணர்வுகள் இது வளர்ந்திராது நாம் சொல்லப்படும் போது அவர் உணர்வுகள் நமக்குள்ளும் தான் அந்த பெறுகின்றது. நண்பனை எண்ணி அவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வுகள் அவர்கள் ஒளிகளாக பறக்கின்றது. அப்போ அவர்களையும் நாமோ நலம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வின் சக்தி நமக்குள் வருகின்றது. இதே போல ஒவ்வொரு குடும்பங்களிலும் பற்றுடன் வாழ வேண்டும் என்று இப்போது தியானத்தை எடுத்து நாம் சொல்லுகின்றோம். ஆக அந்த குடும்பங்கள் ஒரு குடும்பங்கள் சில சிக்கல்கள் இருக்கும், கேட்டறிந்திருப்போம். இது உணர்வு நமக்குள் வந்திருக்கும். ஆனால் அதே போல நம்ம நிலைகள் நமக்குள் இந்த உணர்வின் வளர்ச்சி அடையாத தடுக்க இந்த கூட்டு தியானங்களில் அந்த குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், ஒன்று சேர்த்து வாழ வேண்டும். அவங்களுடைய பார்வையில் அவங்க குழந்தைகளை நம்ம குழந்தைய கட்டுப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது குறைகளை சொல்லியிருப்போம், நம்மகிட்ட கேட்டிருப்போம். இதே மாதிரி கூட்டு தியானங்களில் அவர்கள் இந்த சக்தி பெற்று அவர்கள் பார்வையில் அந்த குழந்தைகள் நல்ல கல்வி ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் உலக ஞானத்தை பெறணும், உலகை காற்று நிலை பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த உணர்வின் இணக்க உணர்வுகளை நாம் நுகர இவையெல்லாம் கேட்டறிய நமக்குள்ளும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம்ம உடலுக்குள் அந்த உணர்வின் சக்தி பெருகும். அதே சமயத்தில் நாம் நண்பர்களுக்குள் பழகினோம் என்றால் நன்மை செய்தான் என்றால் விக்கலாகின்றது, துரோகம் செய்தான் என்றால் குறைபடுகின்றது. இதே போல கூட்டு தியானங்களிலிருந்து நாம் எடுத்தோம் என்றால் அவர் குடும்பங்களிலும் பரவுகின்றது, நண்பர்கள் உணர்வுகளிலும் அது இயக்குகின்றது. நாம் ஒருவருக்கொருவர் பண்பை வளர்த்துக் கொள்ளும் இந்த சக்தி பெறுகின்றது. என சந்தர்ப்பத்தால் சகஜ வாழ்க்கையில் கேட்டறிந்த நிலையில் கோபமோ வெறுப்போ சாபமோ இடும் இந்த நிலையில் வந்தால் அவர்கள் எனக்கு இப்படி துரோகம் செய்தால்னா குறைபாடுகின்றது. சில நேரங்களில் விபத்தை கூட சந்திக்க நேருகின்றது. நண்பர் என்றால் விற்கலாகின்றது. நாம் குழந்தைகள் நாம் பாசத்தோடு இருக்கும், இப்படி ஆகிவிட்டதே என்று அது திடீரென்று எதிர்பார்க்காத குழந்தைகளுடைய குழந்தைகள் ரோட்டில் நடந்து செல்லும்போது சில நேரம் சிந்தனை குறைந்தால் விபத்துகள் வரும், ஒரு வாகனத்தில் சென்றால் விபத்துகள் வரும். ஆக இதே போல சில நேரங்களில் அந்த குழந்தைகள் கூட பாசத்தால் விபத்துகள் வந்துவிடும். அதனால் அந்த அருளை பெற வேண்டும் என்று அவர்கள் குடும்பம் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் நமக்குள் கேட்டறிந்த நிலையும் நமக்குள் மாறுகின்றது. அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய உணர்வுகள் நாம் பழகிய நிலையில் இதை இணைக்க முடியும். அவர்களும் காக்கப்பட வேண்டும், நாமும் காக்கப்பட வேண்டும் என்று இப்படி கூட்டு தியானங்கள் நாம் இருந்தவென்றால் நாம் தீமையை நீக்கி தூய்மையாகி அருள் என்ற உணர்வை நமக்குள் வளர்த்து இதே உணர்வின் தன்மை கொண்டு சூரியன் எவ்வாறு பல கோள்களின் பல நட்சத்திரங்கள் நினைத்து ஒளி அலைகளாக மாறுகின்றதோ
இதே போல நமக்குள் வரும் தீமைகளை வராது. அந்த உணர்வின் தன்மை எடுத்தால் ஒரு மனிதன் தீமை என்ற நிலை என்னாலும் அதை நமக்குள் வராது, தடுக்கவும் இந்த நிலைகள் உருவாகும். அதனால ஒவ்வொருவரும் நாம் இந்த கூட்டு தியானங்கள் எடுத்து இதே போல குடும்பங்களில் ஆனாலும் சரி, கூட்டு தியானங்கள் ஆனாலும் சரி, வீட்டு குடும்ப கூட்டு தியானங்கள் ஆனாலும் இதே போல நாம் செய்தோம் என்றால் பல பகைமை உணர்வு நமக்குள் வராது. அருள் என்ற உணர்வை நமக்குள் எடுத்து வாழ்க்கை மனபலம் கொண்டு சிந்தித்து செயல்படும் சக்தி பெறுவதற்கு இது உதவும். அதனால் இதை போல ஒவ்வொருவரும் இதை செய்ய வேண்டும். நாம் கூட்டு தியானத்தை தான் குரு காட்டிய அறுவழியில் பொறுமை கொண்டு உணர்வினை உங்களுக்குள் வளர்த்து பேரருள் என்ற நிலையை நமக்குள் உருவாக உதவுகின்றது.